ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நாம எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோவ வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக். நம்ம செய்ய போறது இன்னைக்கு பொட்டேட்டோ பைட்ஸ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் பொட்டேட்டோ. இப்போ இதுக்கு தேவையான 3 உருளைக்கிழங்க 4ஆ 3ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் குக்கர்ல வேக வைக்கும்போது நல்லா சாஃப்ட்டா வேகும். அடுத்து நம்ம வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்க எடுத்து குக்கர்ல கொஞ்சம் தண்ணி வச்சு அத உள்ள போட்டு, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர்ல கொஞ்சம் உப்ப ஆட் பண்ணி நல்லா குக்கர் லிட்ட க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு சுடு தண்ணி வடிச்சுட்டு பச்சை தண்ணி ஆட் பண்ணி உருளைக்கிழங்குல இருக்க தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரெட் ஸ்லைசஸ் ஒரு 4 எடுத்து 4 வந்து சைடுலலாம் கட் பண்ணிட்டு நடு சென்டர் மட்டும் எடுத்து இது மாரி நல்லா கட்டி இல்லாம பிரெட் ஸ்லைசஸ் உதிர்த்து விடுங்க. கிறிஸ்பினஸ்க்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்றேன். நீங்க உங்க தேவைக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லிய அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா இதோட நல்லா எல்லாம் கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க ஒண்ணு ஒண்ணா பவுல்ல போட்டு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பிசையும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் இந்த மாரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சு அதில கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவ இந்த மாரி குட்டியா ரவுண்டா திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்த மாவ குட்டி குட்டியா இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்றேனோ அந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் கரெக்ட் ஷேப்ல இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்லைசஸ்ல இந்த மாரி அச்சு குடுத்து எடுத்துக்கலாம். அப்ப நம்ம குழந்தைங்க கூட ஏதோ டிசைன் அழகா இருக்குன்னு சொல்லி சாப்ட்டுருவாங்க. இப்ப நம்ம திரட்டி கட் பண்ணி டிசைன் போட்டு வச்சிருக்க பைட்ஸ சூடான ஆயில்ல ஒண்ணு ஒண்ணா இந்த மாரி போட்டுக்கலாம். இது வந்து நீங்க மீடியம் ஸ்பீட்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நல்லா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாம இருக்கும். இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் கலர்ல இருக்கும்போது நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாரி கலர்ல இருக்கும்போது நம்ம வந்துட்டு நல்லா ஆயில் ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். மாத்துனதும் இந்த மாரி நான் ஆயில் ட்ரைன் ஆகறதுக்கு பேப்பர்ல போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப நானும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்.